ஹாய் ஹலோ குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் 7:39 ஆகுது. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மீட்டிங்க்காக தான் இப்போ கிளம்புறோம். அது உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே போகிறோம்னா பாருங்கள். போகிற வழியில் நேற்று நைட் நம்ம வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா, கிளம்ப வேண்டியதான். நான் அதேமாரி கிளம்பி நான் போகிறப்போ உங்கள் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 12/10 சண்டே. அப்போயும் முக்கால்வாசி பேருக்கு தெரியும், யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஒரு பெரிய ரைடரோட மீட்டப்புக்கு தான் போகிறோம். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேவரட் ரைடர், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரைடர். அவரை பார்க்க தான் இப்போ போய்ட்டுருக்கோம். சரி, கிளம்புவோம். ஓ, ஸ்டார்டிங்கே தடங்களா. அதேமாரி போயிட்டு போகிற வழியில் பெட்ரோல் வேறு போடணும், ஃபியூல் இல்லை. சரி, கிளம்பியாச்சு. நம்ம ரூம்லேருந்து பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, டிராஃபிக்காக தான் இருக்குது. வண்டி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும். நம்ம கடைசியாக போயிட்டு வந்த ரைடு ஃபுல்லாகவே போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்னும் சர்வீஸும் பண்ணல, ஜென்ரல் சர்வீஸ் கூட பண்ணல, மொத்தமாக சர்வீஸ் பண்ணோம். ஏன்னா அடுத்த ஒரு பெரிய ட்ரிப்பு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த மாதமும், ஸோ இன்னும் 2 மாதம் நான் வீடியோ போட முடியாதுன்னு ஒரு இது. ஸோ அதனால் இந்த மீட்டப் போகிறோமா, எல்லாருமே கேட்குறாங்க ஏன் வீடியோ போடலன்னு. ஸோ அதுக்காக நான் இந்த மீட்டப் போகிறதுனால இந்த மீட்டப்பை ஒரு விலாக் எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விலாக் எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் இது ஒரு மெமரிஸ் தான் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை பார்க்க போகிறேன்னா, ஸோ அது விலாகாக பண்ணுறதை விட எனக்கு தேவை அந்த ஒரு மெமரிஸ் வேணும்னு சொல்லிட்டு. ஓகே, போவோம். இப்போ எங்கே போகிறோன்னா வண்டலூர். நம்ம போயிட்டு பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். $300. Yeah. Change it again. ஃபைனலி பெட்ரோல் போட்டுச்சு.
ஸோ நம்ம கிளம்ப வேண்டியதான். அப்படி யாரும் நீங்கள் மீட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 6 or 7 இயர்ஸாக அவங்களோட யூடியூப் ஜர்னி பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க அவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கல. ஸோ ஒரு சோலோவாக ஒரு தனி மனிதனாக நம்ம இவ்வளோ லாங் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தனியாக இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரியும். ஸோ எந்த லாங்குவேஜ் என்ன ஒரு எதுவுமே தெரியாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்களோட பழகி ஒரு வீடியோ எடுத்து ஸோ நமக்கு தேவைன்னு தெரிஞ்சு உடனே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி தனியாக போயிட்டு நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே டைம் இருக்கும். நானே இப்போ சொல்ல போனால் நான் போயிட்டு வந்துட்டு ட்ரிப்பெலாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து தான் ஒரு வீடியோங்கிறத எடிட் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஜேர்னி முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜேர்னியை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மனுஷன் ஒரு தனியாக போயிட்டு எனக்கு நான் அதை தான் நான் யோசிக்கிறேன். எவ்வளோ ஒரு டேலண்டான ஒரு பர்சன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சு போயிட்டு நமக்காக அந்த வீடியோவும் எடிட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிட்டு அந்த வியூஸ் வருதா வரலையா அது முக்கியம் கிடையாது. ஸோ அவரோட ஜேர்னி வந்து அவர் கன்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரோட இதை அவர் கரெக்டாக பண்ணி முடித்தார். ஸோ அதுலேயே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருக்குது. இவ்வளோமாரி ஒரு பர்சன் நான் இப்போ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுறது தான் பெரிய விஷயமே. ஏன்னா நம்ம இங்கேருந்து நம்ம சும்மா ஒரு 500-600 கிலோமீட்டர் நார்மல் ஒரு பைக்கர்ஸ் பார்த்திங்கன்னா போயிட்டிங்கன்னா ஐயோ ரொம்ப உடம்பு வலிக்குது உடம்பு முடியலையேன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துருவோம். ஸோ அந்த பர்சன் ஐயோ ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டினா கூட ஸோ அந்த கிலோமீட்டர் போயிருக்கோம் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் பார்க்காம அந்த டைமில் என்ன வீடியோ எடுத்தோமோ ஸோ அந்த வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டே எடுக்கிறது. இப்படி சொல்கிறப்பே அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, அதை நம்ம நேரில் போய் பார்ப்போம் இப்படி யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு தான் யாருமே இல்லை. அதுவும் நம்ம சென்னையிலேருந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தமிழ் பையன் இவ்வளோ இது பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பைக்கர் தான் நம்ம கொடுக்குற ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்னு தான் நான் ஆசை. அவங்களுக்கு நிறைய அது ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியும். என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போகிறோம் வரோம். ஸோ நமக்கு சும்மாவே நானே சொல்ல போனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கோம். நம்ம போயிட்டு எடிட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி ஸோ அதை அப்லோட் பண்ணுறதுக்காட்டியுமே என்னடா இது அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, எடிட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு அது மெமரிஸுக்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த வியூஸ் போகிறது தான் வியூஸு லைக்கு இல்லாமல் நான் வந்து உடனே பிறந்த வகத்துக்கு எல்லாமே வந்துடும்னு சொல்லிட்டு எல்லாமே ஆசையும் படக்கூடாது. ஸோ நான் அந்த இதுக்கு சொல்கிறேன். இந்த 2 ரைடு 3 இதோட 4 ரைடு முடிச்சிருக்கேன் சோலோவா. ஸோ என்னால் முடிஞ்சு மைக் எடுக்காமல் போயிடுச்சு. போன 2 ட்ரிப்புமே என்னோடய மைக் எடுக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு மைக் ஆர்டர் பண்ணி இப்போ ரெடி பண்ணேன்னா அந்த மைக்கை வச்சுட்டு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் அந்த விஷயம் கிடைக்கணும்னு நினச்சேன்னா அந்த விஷயம் கிடைக்கும். ஆனால் இந்த மனுஷன் அவ்வளோ இது கஷ்டப்பட்டிருக்கான். ஆனால் அவர் வந்து இன்கம் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறத விட அவரோட உழைப்பை மட்டும் போட்டுட்டு இருக்கிறது ஒரு யூடியூப் கிரியேட்டரோட ஒரு இது தானே திறமை. அதான் அவர் சொல்லப்போனால் ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. நார்மல் ஒரு பைக்கில் ஆரம்பித்து இப்போ இவ்வளோ பெரிய விஷயமாக பண்ணிகிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை. அதுவும் இந்தியாவிலேருந்து ஒரு தமிழனாக இது பண்ணுறது, ஒரு பைக்கராக போய் பண்ணுறது யாருமே அவ்வளோ இதாக பண்ணவே இல்லை. நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் மேபி. ஓகே, நம்ம அந்த பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம வ்ளாக் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவோம், கொஞ்சம் ஸ்பீடாக போவோம். எனக்கு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கை வச்சுக்கிட்டு
நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு 10 மணிக்கு டியூட்டி. அது என்ன சொல்லுவாங்க என்னெல்லாம் தெரியல. நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம கிளம்பணும். ஆனால் மீட்டப் டைமிங்கே பார்த்தீங்கன்னா 10, 11, 12 இந்த 3 மணி நேரம். ஸோ நம்ம போகிறது 10 மணி. ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் போகிறோன்னா, எனக்கு ஒரு ஆர்வம். இவ்வளோ பெரிய ஒரு ஆளை பார்க்க போகிறோம். அது எப்போ லேட்டாக போகணும் என்ன பிரயோஜனம்? இன்னும் சீக்கிரமாக போனாலும் நமக்கு நல்லது தான். போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை தானே, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ஹெல்மெட் கொஞ்சம் ஃபாக் ஆகுது. நமக்கு ஏற்ற மாரி ஒரு ரைடர் போகிறோம். ஜிடி தான் நல்லா தான் இருக்கும். நான் ரைடிங் ஜாக்கெட் மட்டும் வாங்கணும். மறுபடியும் வருவோம். திருச்சியில் நான் கிளம்பும்போது வந்தீங்க. ஆமாம்.
தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 2-3 வருஷத்தில் என்னமோ பண்ணிட்டீங்க. இந்த காண்டினென்டல்லேருந்து எங்கெங்கேயோ காண்டினென்டல் கண்டங்க. நான் ஊர்லேருந்து வரேன். நீங்கள் இப்போ 70,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க. ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா வந்து அதனால தான் வந்து மோஸ்ட்லி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வராங்கன்னே தெரியல, புதுசு புதுசு வந்துட்டு இருக்காங்க. மாட்டுங்கன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிளேட் மாட்டிக்கோங்க, நம்பர் பிளேட் போடுங்க, டைம் லைன் இல்லாமல் ஓடாதீங்க. அவ்வளோதான். ஆமாம், ஏன்னா வந்து ஒவ்வொரு நாள் ஃபைலுமே வந்து 100 GB 120 GB ஃபைல்ஸ். ஆமாம், நீங்கள் எத்தனை கத்திரி வச்சுருக்கீங்க? நிறைய கட் பண்ணி விட்டுருவீங்க. ஆமாம், நிறைய. ஆக்சுவலி இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களோட ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறேன். நாங்கள் அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி போய் பார்க்க முடியாது. என்ன அப்படிதானே? அதுவும் இவருடைய கேமரா கண்கள்லையும் அவருடைய கண்கள்லையும் பார்க்குறத நம்ம இங்கேருந்து வீட்டில் டிவியில் இருந்து அழகாக பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய கட்டளை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு 100 கிலோமீட்டர் விட்டு அடுத்து தான் போகிறாரு. 100 கிலோமீட்டர் அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கும். அதை காட்டினா நாங்களும் பார்த்துக்கணும்ல. இல்லை, மோஸ்ட்லி நான் வந்து ரெக்கார்டே பண்ண மாட்டேன். அது ஒரு கட் பண்ண மாதிரி தெரியும். நான் 500 கிலோமீட்டர்லாம் வந்து ரெக்கார்டே பண்ணாமல் நான் பாட்டு அப்படியே ஓடிட்டு தான் போயிருக்கேன். அது ஸோ திடீர்னு அது தோணும், இதில் விளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ மட்டும் தான் வந்து ஆன் பண்ணுவேன். ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு அது மேபி அந்த ஒரு இதில் மூழ்கிடுறேன்னு நினைக்கிறேன். கேமரா ஒன்று இருக்கிறதே மறந்துட்டு. கரெக்ட். ட்ராவலிங்கில் போயிட்டா உண்மையில் அது வந்துடும். ஒரு அளவுக்கு மேலே போயிட்டா அந்த இதுக்குள்ளே வந்துடும். ஆனால் நாங்களாம் காத்துட்டு இருக்கோம்ல. கண்டிப்பா அடுத்ததுலேருந்து ஃபுல்லாக போடுறோம். அப்படியே ஒரு 10 மணி நேரம் வீடியோவே போடுறோம். உண்மையில பார்த்துக்கிட்டே இருக்கும் ப்ரோ. எனக்கு வேற வேலை கிடையாது. இதுதான் வேலை வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்த்து வேற ஏதாவது கொஸ்டின் நான் வர இருக்கேன். நெக்ஸ்ட் பிளான் ஆப்பிரிக்காவுக்கு பாருங்க. ஆப்பிரிக்கா வந்து பாதி தான் முடிஞ்சிருக்கு, கீழே தான் முடிஞ்சிருக்கு. மேலே ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அது காரணம். எத்தனை கண்டிப்பாக இப்போ 84 கண்ட்ரி. ஆஸ்திரேலியா போறீங்க, நியூசிலாந்து போறீங்க. ஆஸ்திரேலியா போறீங்க. இந்த செலவு ரொம்ப அதிகமாக வருது. அதனால தான் அங்கே தான் வந்து மேனேஜ் பண்ண முடியல. நியூசிலாந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னன்னா ஷிப்பிங் பண்ணுறதுக்கு மட்டுமே அது ஒரு தனியாக ஒரு எக்ஸ்பென்சஸ் செய்யப்பட்ட ப்ரோட்டோகால் வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கலாம். அப்போ சின்ன பைக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமாம், ரைடர்ஸ் நியூசிலாந்து அவங்க பண்ணிக்கலாம். இல்லைன்னா அடுத்து ஒரு சின்ன பைக் இப்போ அட்வைஸ் 3090 அந்த மாதிரி எதுவும் வாங்கிட்டு அதை வந்து நான் ஃப்ளைட்டில் கூட ஷிப் பண்ணிட்டு போயிடலாம். நான் வந்து ஷிப்பை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளைட்டில் கூட நான் இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஊர் பக்கத்து இருக்குது. 4 கிலோமீட்டர். வேர்ல்ட் ரைட் போயிட்டு வந்திருக்கீங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டை மட்டும் வச்சுருந்தோம், இந்தியா மட்டும் வச்சுருக்கோம். வேர்ல்ட் ரைட் ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கீங்களா? எப்படியும் ஒரு பைக்கிங்கிற ஆரம்பிச்சது 10-40 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ யாராவது ஒருத்தர் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்காரு, பைக் அட்வென்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி யாராவது உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? ஒயிட் டிராகன் அட்வென்ச்சர்ஸ் சொல்லிட்டு பெங்களூர்ல அவங்க இருக்காங்க. ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து தேவசிஷ் அவங்க மும்பை சைடில் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரைடுன்னு சொல்லிட்டு பண்ணது. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. வெளியே தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஒயிட் டிராகன் அட்வென்ச்சர்ஸ் வந்து நிறைய விஷயம் கைட் பண்ணாங்க. ஸோ இந்த இப்படியெல்லாம் வீட்டில் பார்த்து வச்சுருக்கோம், இப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அவங்களே இன்ஸ்பிரேஷனாக வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக. சைக்கிள்லாம் போகும்போது எனக்கு பிரேக் பண்ணுவோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சைக்கிள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உங்களுக்கு இன்ஜின் கிடையாதுல்ல. இன்ஜின் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்துடும். ஸோ சைக்கிளில் இன்ஜின் இல்லாத வரைக்கும் கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் பிளான் இருக்கு அக்டோபர். கண்டிப்பா என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுறேன். கண்டிப்பா எனக்கு பின்னாடி நீங்கள் எல்லாருமே இருந்தாலும் அது போதும். கண்டிப்பா சார். எனக்கு நான் எதிர்பார்க்குற பைக்கிங் கம்யூனிட்டியில் வந்து எனக்கு ஒரு அவசரம்னா அந்த பக்கத்தில் இருக்கவங்க வருவாங்கன்ற தைரியம்னால எதுவுமே இல்லை ப்ரோ. ஓவர் லேண்டிங்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப் ஒன்று இருக்கு. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னா போதும், வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ் உங்களுக்கு உடனே நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக. நான் 6வது படிச்சிருக்கேன். 100% ரீட் பண்ணிட்டீங்க. எது ஒஸ்ட்டு எது பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இது வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. ரஷ்யா இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ரஷ்யன் வார்ல சொல்லலாம். ரஷ்யன் கண்ட்ரியை சொல்றதுக்கு பதிலாக வார் இமிகிரேஷன் சேர்த்தாங்க.
புரியல. செகண்ட் டைம் எக்ஸிட் ஆகும். ஆமா, செகண்ட் டைம் எக்ஸிட் ஆகும்போது எனக்கு பெருசா பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா செகண்ட் டைம் எக்ஸிட் ஆகும்போது லிட்டரலா நீங்க இருந்து வெளியே வந்துருச்சு. அப்படியே வந்து அந்த பாஸ்போர்ட்டை வாங்கி அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, பாஸ்போர்ட்டை வாங்கி டப்பு ஒரு ஸ்டாம்ப் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. இந்த பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு இப்படி சுற்றி முற்றி இப்படி பார்த்தாங்கனாலே நம்ம கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரி பண்ண உடனே அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம கதை நினைச்சேன். ஸ்டாம்ப் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சரி ஸ்நாக்ஸா சேர் மட்டும் போட்டுருக்கியா? ப்ரோ அப்படியே சேர் மட்டும் எடுத்து போட்டு உட்காந்துக்கோங்க. சரி ப்ரோ, இன்னொரு கொஸ்டின். நீங்க ஒரு 4 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மோட்டியில உங்க பண்ண ஒன்று ஈரோட்ல இருக்கு, நீங்க ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. ஆமா. அங்கிருந்து வரும்போது நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நான் ஃபியூச்சர்ல வந்துட்டு இன்கேஸ் நான் ஒரு வண்டி வாங்கிட்டு லண்டன்ல ஓட்டிக்கிட்டு இருப்பேன், முன்னாடி ஒரு எஸ்கார்ட் பண்றது ஒரு வண்டி, பின்னாடி ஒரு எஸ்கார்ட் பண்ற வண்டி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு நீங்க லண்டன்ல நிஜமாலே அது நம்ம இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் பைக், அது தமிழ்நாடு பைக் எடுத்துட்டு அந்த ரோட்ல போகும்போது உங்க ஃபீல் எப்படி இருந்துச்சு? அங்கிருந்து இங்க வரைக்கும் நம்ம வரணுமே அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் ஆக்சுவலா வந்து எனக்கு அங்க லண்டன்ல இருந்ததை விட இதெல்லாமே ஓட்டி முடிச்சு இங்க நம்ம ஏரியாக்குள்ள என்ட்ரா ஆகும்போது இந்த ஃபீல் வந்து அது டோட்டலா வந்து யாராவது வந்து வாயில நினைச்சு பாத்தீங்களா? இப்போ வந்துட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு சரி ஒரு 250cc ஓட்டிக்கிட்டு ஒரு பிகினர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இவ்வளோ ப்ரொஃபஷனலாக நம்ம வந்திருக்கோமே, இந்த 4 வருஷத்துல இவ்வளோ ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நடக்குமா? இல்ல ப்ரோ, என்ன பொறுத்தவரைக்கும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து நான் ரொம்ப நம்புறேன். கண்டிப்பா. ஸோ நம்ம எதை மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அதுதான் வந்து நடக்கும்ன்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு ஆளு. அதனால வந்து எனக்கு நான் சவுத் அமெரிக்கா ரூட் பாத்தீங்கன்னா நம்ம கராஜா இருக்கவங்க வந்து வீட்லயா இருக்கவங்க உட்காந்துக்கிட்டு நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜூமிங் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி மேப் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமா, அதை வந்து நான் மைண்டுக்குள்ள வந்து இமேஜின் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு வச்சிருப்பேன், அதை பார்த்துட்டு ஓகே இந்த ரூட் நான் போட போகிறோம் எப்படி இருக்க போகுது. ஏன்னா வந்து சவுத் அமெரிக்காலாம் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு பயம் இருந்தது. நம்ம பைக்கை திருடிடுவாங்களோ இல்லைனா வந்து நம்மளை வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயம் இருந்தது. ஆமா, பேனியர்ஸ் கூட ஆக்சுவலாக என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி பிளான் பண்ணும்போது சன்னி வந்து கூட சேர்த்து பிளான் பண்ணுவேன். நான் சோலோவாக தான் பிளான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் சன்னி கிட்ட நான் சொன்னேன், சன்னி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம்ல அது ஒரு பயமாகவே இருந்தது. பட் ஒன்ஸ் வந்து நான் அந்த ரூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்ட்ரி ரூட்டு ரிவர்ஸ் வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி லர்னிங் பண்ணேன் இல்லையா, அப்போ நான் வந்து அந்த மேப் பார்க்கும்போது இதுதான் நம்ம வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த ரூட்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது எல்லாமே. பட் என்ன பெரிய கடைசி போய் நான் லண்டனில் உட்காந்துருக்கேன். லண்டனில் இப்போ ரஷ்யாக்குள்ள லாஸ்ட்டாக அந்த பிரச்சனை ஆனப்போ நான் பைக்கை இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஷிஃப்ட் பண்ணி ரொம்ப தலைவலிக்கிறேன், முடியல நம்மளால் இதுக்கு மேலே வந்து தாங்க முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து கொட்டேஷன்லாம் வாங்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். பட் மைண்டுக்குள்ள வந்து ஒரே ஒரு விஷயம் தான், ஏன் இதுதான் இருக்குதா இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டா இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதுதான் இருக்குது பார்த்து போய்க்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து டப்பு வீசாக எடுத்து திரும்ப போய் எனக்கு என்னன்னா திரும்ப போகும்போது உள்ளே என்ட்ரு ஆகும்னா நான் காலி. ஸோ ஆமாம், எனக்கு நான் ஒரு நக்கல் நம்ம ஒரு நக்கல் இத்தனை கண்ட்ரி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், எவன் நம்மளை என்ன பண்ணிட போகிறான், எங்கே நம்மளை என்ன நிப்பாட்டிட போகிறாங்க அப்படின்ற ஒரு நக்கல். பாஸ்போர்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 ஸ்டாம்ப் போட்ட வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப பண்ணி தான் இமிகிரேஷனில் போவோம். ஒரு 20 ஸ்டாம்ப் 30 ஸ்டாம்ப் ஆயிடுச்சு சொன்னாங்க போடு பாஸ்போர்ட் முடிஞ்சிருக்கு, எத்தனை கண்ட்ரி போயிருக்கேன் நீ என்னைய பார்த்து நீ சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரஷ்யாவுக்கு போகும்போது நான் வந்து மிலிட்ரி பேண்ட் கேமோஃப்ளேஜ் பேண்ட் போட்டிருக்கேன். என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கன்னு வீடியோ, ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஸ்டல்லாம் வந்து சேல் போட்டதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆமா எல்லாமே நம்ம ஊரில் இதை மாதிரி ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சுருக்காங்கன்னு காமிக்கிறதுக்காக நான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த AK-47 ரீல்ஸ் போட்டிருந்தேன் மஸ்டாங்கில் போயிட்டு. ஸோ அது இது எல்லாமே இருக்குது ஃபுல்லாக. அங்கே இமிகிரேஷனில் என் ஃபோன்லாம் வந்து வாங்கிட்டாங்க. அவன் ஒரு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவன் ஃபோனை பார்க்குறான் என்ன பார்க்குறான் ரைட்டு தான் முடிஞ்சு சொல்லி எல்லாமே செக் பண்ணுவாங்க. எல்லாமே என்னுடைய மொத்த IP அட்ரஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு ஸோ அவனு ஒரு நாள் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சான். என்னை காப்பாற்றினது எது அப்படின்னா, நான் வந்து ஒரு பிராண்டுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அவன் வந்து ரஷ்யாவில் இருக்காங்க. ஸோ அந்த பிராண்டுக்கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் நான் ரஷ்யா திரும்ப வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஷ்யா ஃபீல்ஸ் லைக் மை செகண்ட் ஹோம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருந்தேன். அது ஒன்று மட்டும் தான் எனக்கு காப்பாற்றிச்சேன். சரி ஓகே, இவன் வந்து தீவிரவாதி கிடையாது, இந்த ஸ்பையோ கிடையாது, என்னென்ன கேள்வினா நீ வந்து ட்ரெயினிங் எழுதியா, உங்கள் இந்தியாவில் துப்பாக்கி வச்சிருக்கியா, எதுக்கு இங்கே வந்து துப்பாக்கிலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கா, அப்படி துப்பாக்கி எங்கே வந்து கலந்துறியா, இவ்வளோ கேள்வி வருது.
எனக்கு முடிஞ்சிடா வேர்ல்டு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் ஸ்டார்டிங்கில் பெங்களூரில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ரீலங்கா ரைடு இன்டர்நேஷனல் உங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரிப் இருக்குல்ல, அதுவும் நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிகினராக ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஓவரால் 760+ கண்ட்ரிஸ் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? என்ன ஃபீல், எப்படி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது? என்ன மாதிரி அந்த ஒரு ஃபஸ்ட்டு கண்ட்ரி போயிட்டு வந்துட்டு அந்த ஒரு தயக்கம் இருக்கும், ஃபஸ்ட்டு கண்ட்ரி நம்ம க்ராஸ் பண்ணும்போது அந்த ஸ்ரீலங்கா ரைட் போயிட்டு வரும்போது டாமினாரில் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரைடு மாதிரி நீங்கள் பண்ணலையே. இல்லை அது ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி பூட்டான் அதுவும் இல்லை இது ஸ்ரீலங்காவே வந்து அவர் ஃபர்ஸ்ட் ரைடு மாதிரியே பண்ணல. இல்லை ஸ்ரீலங்கா அது வந்து அது ஆக்சுவலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல முடியாது. நான் போயிருந்தப்போ ஏன்னா நான் போயிருந்தது வந்து ஃபுல்லி ஸ்பான்சர்ட் ரைடு. ஸோ அவங்க எவ்ரி 100 மீட்டருக்கு ஒன்ஸ் நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து ஏறி உட்காந்துனா ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ரேஸ் நிற்காம போகணும். எனக்கு அப்புறம் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்கும். அவங்க வந்து எவ்ரி 100 கிலோமீட்டருக்கு ஒரு நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்குது அப்படி இப்படின்னு இருந்ததுனால ரொம்ப கடுப்பு, ஏகப்பட்ட சண்டை. அதனால் அது ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே பண்ண முடியல. எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து நான் ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அப்படிங்க. ஆமாம், நான் ரஷ்யாவில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு போயிருந்தப்போ இதனால உண்மையிலே ஃபாரின் அப்படின்ற ரொம்ப ஃபீல் ஆச்சு. மாஸ்கோ ஃபஸ்ட்டு. ஆமாம். சேஃபா போங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த கவலையும் கொடுக்காம பத்திரமா போயிட்டு வாங்க. தம்பிக்கு 1000 வாழ்த்துக்கள். சீக்கிரமா தம்பிக்கு வந்து நல்லபடியா கல்யாணம் ஆயிட்டு கப்பலா போகணும், அதை நம்ம பார்க்கணும். What the fuck? Yeah, sir. ஆமாம் சார். நான் இப்போதைக்கு நான் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் போயிருக்கேன் சார். சரி, பேக் பெயின் இல்லையா? இருக்குமே, பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வர இருக்கும் சார், பெயின் இருக்கும். நான் செக் பண்ணோம் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணோம். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணோம் சார். இருக்குல்ல? இருக்குது சார். நன்றி சார். சாரி. வா, ஃபைனலி அவரை பார்த்தாச்சு, ஃபோட்டோ எடுத்தாச்சு. தனியாக பேசணும்னு ஆசை, பட் ஆனால் பேச ஒரு கஷ்டமாக இருக்குது, ஒரு பயம் இருக்குது. பார்ப்போம், மேபி ஒரு நாள் அவரை நேரில் பார்த்து பேசிவிட்டு மீட் பண்ணலாம். ஆனால் நான் பார்க்கணுன்னு நினச்ச ஒரே ஒரு மனுஷன் பார்த்துட்டேன். என் ஆசை முடிஞ்சிடுச்சு. ஓகே, கிளம்ப வேண்டியதான். எனக்கு ஒர்க் இருக்குது, இல்லைன்னா நான் பொறுமையாக இருந்து நான் பார்த்துட்டு போகிற ஒரு இது. ஓகே, ஓகே. அவர் இப்போ தான் சொன்னார் கொஞ்சம் பொறுமையாகவே போய்க்கோங்க அப்படின்ட்டு. எல்லா இதுவும் சொல்கிறாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது உழைச்சி இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னா நம்ம உண்மையாக பெருமைப்படுற ஒரு விஷயம். சப்போர்ட் பண்ணுங்கள், அதுதான் நான் கேட்குறேன். இவ்வளோ உழைக்கிறாரு, இவ்வளோ இது தனியாக சோலோவோ பண்ணுறதுக்கு நம்ம தான் சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் பண்ணாமல் இருந்தோம்னா என்ன சொல்லுது, யாருக்கோ சப்போர்ட் கொடுக்குறீங்க. இவ்வளோ இது கஷ்டப்பட்டுருக்காரு, நான் கொடுக்கணும்னு கேட்குறேன். என்னோட இதாக கேட்குறேன். ஏன்னா நம்ம சென்னையிலேருந்து ஒரு இந்தியனாக நமக்கு இவ்வளோ இது பண்ணியிருக்காருன்னா அதை நம்ம தான் பெருமை பண்ணணும். ஓகே, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகிடுச்சு. இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து பொறுமையாக பேசிவிட்டு இதுமாரி நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்னு ஆசை. பட் என்னால் முடியல. மணி ஆகிடுச்சி, 11 ஆகிடுச்சு. கொஞ்சம் டைம். ஓகே, பரவாயில்ல. பார்ப்போம், இங்கே தானே இருக்கார். ஸோ சம்டைம்ஸ் இங்கே வந்து பார்ப்போம். ஒரு நாள் மீட் பண்ணுவோம். ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு நாள் லீவ் போட்டு ஸோ அவரை பார்க்க முடிஞ்சுன்னா அவர் போய் பார்ப்போம். மேபி அவரோட ட்ரிப்புக்கு அரௌண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1 crore செலவாயிருக்கு.
ஒன் டே நம்மளும் பண்ணணும்னு ஆசை, பண்ணுவேன். அது ஆசைங்கிறத விட கனவு. இப்போ நம்ம அவர் சொல்கிற மாரி தான், ஒரு விஷயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அது நமக்கு தானாகவே வந்து சேரும். அதுதான் என்னோடய கனவு, ஆசை. பட் பண்ணுவோம். அடுத்த வருஷத்துலேருந்து அதை விதை போட ஆரம்பிப்போம். நான் ஃபஸ்ட்டு இவரை போய் பார்த்து நான் ஃபஸ்ட்டு இவருக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தோம்னா, ஒரு சீட்ஸ் ஏதோ ஒரு மரம் கொடுக்கணுன்னு ஆசை. என் ஞாபகமாக வச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். ஓகே, மேபி நெக்ஸ்ட் டைம் பார்த்தா கொடுக்கலாம். நிறைய பேருக்கு தெரியல, அவங்களும் மீடியாவை பற்றியும் சொல்கிறாங்க. ஸோ மீடியாவில் நம்ம கூப்பிடணும்னு நினச்சாங்கன்னா மேபி அரௌண்ட் ஒரு 40,000 அதுமாரி கேட்குறாங்களா. நியூஸில் போடணுன்னு நினச்சோம்னா 1 lakh கேட்குறாங்களாம். ஒரு சாதனை பண்ணியிருக்கிறது நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் கொடுக்காம அதுக்கும் நம்ம பேமெண்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு தான் அது ப்ராஃபிட். இப்போ நீங்கள் இவரை எடுத்து போடுறீங்கன்னா நீங்கள் அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தான் பண்ணணும். நம்ம இந்தியாவிலேருந்து இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, 4 பேர் பார்ப்பாங்க, இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்ப்பாங்க, உங்களுக்கு வாட்சிங் இருக்குன்னால. ஸோ அதை பண்ணுறதை விட்டுவிட்டு ஒரு மனுஷன்ட்ட அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு, அதுக்குள்ளேயும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அவர் சொல்கிற மாரி தான் எல்லா விஷயத்தையுமே பிஸ்னஸாக பார்க்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லாதவங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம ஜாப் போக வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு, கிளம்புவோம். இங்கேருந்து போகணும் 40 நிமிஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டு நம்ம ப்ளாக் கண்டினியூ பண்ண முடிஞ்சுன்னா கண்டினியூ பண்ணுறோம். ஓகே.